மே 1 சர்வதேச உழைப்பாளர்கள் தினத்தில் இங்கு கூடியிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி உழைப்பாளர்கள் அனைவருக்கும் எனது புரட்சி வணக்கமும் வாழ்த்துக்களும். இந்த மண்ணில் உழைப்பாளர்களின் நலனே ஒரு நாட்டின் வளமாம். உழைப்பாளர்களின் நலனே இந்த நாட்டின் வளமாம். உழைப்பாளர்கள் நலமாக இருக்கிறீர்களா? கேள்விக்குறி. வாழ்க்கையில் எந்த நிலையில் இருக்கக்கூடிய உழைப்பாளர்களுக்கும் கேள்விக்குறியாகத்தான் இந்த நலன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேள்விக்குறியாக மட்டும்தான் இருக்குது. யாருக்குன்னா உழைப்பாளர்களுக்கு. இப்போ நம்ம காலங்காலமாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய உழைப்பு எப்படிப்பட்ட உழைப்பாக இருக்குது அப்படின்னம்னா, உழைப்பு அதாவது இப்போ நான் ஒரு தனி மனிதனாக இருக்கேன் அப்படின்னா என்னுடைய உழைப்பு என் குடும்பத்திற்கு மட்டும் ஒரு பலனை கொடுக்குதுன்னா அது ஒரு சுயநலமான உழைப்பாக இருக்கலாம். ஆனால் ஒரு மனிதனின் உழைப்பு ஒரு நாட்டிற்கு ஒரு நலனையும் ஒரு அங்கீகாரத்தையும் பெற்றுக் கொடுக்குது. ஒரு நாட்டினுடைய பிரதிபலிப்பே அந்த மக்களின் உழைப்பாக இருக்குதுன்னா அப்படிப்பட்ட மக்கள் எந்த மாதிரியான உயரத்தில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சுக்கணும். ஒரு 2 எடுத்துக்காட்டு சொல்லலாம். 1 விவசாயிகள், 2வது துப்புரவு பொறியாளர்கள். துப்புரவு பணியாளர்களாக இருக்கிறவங்கள துப்புரவு பொறியாளர்கள்ன்ற பேர் வச்சதே நம்ம அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான். முதல்ல அதற்கு வாழ்த்துக்கள். அவங்களும் பொறியாளர்கள் தான். இந்த நாட்டை சுத்தமாக இங்கே இருக்க நம்மளுடைய பிரதிபலிப்பு இப்போ நான் இப்படி உடை அணிஞ்சு வந்திருக்கேன், இப்படி தலை சீவிட்டு வந்திருக்கேன், இப்படி இருக்கிறேன்னா அதுக்கு ஒரு உழைப்பு, இதுக்கு பின்னாடி ஒரு உழைப்பு இருக்குது. அப்படிப்பட்ட உழைப்பாளர்கள் என்ன மாதிரியான நிலையில் இந்த நாட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம உங்கள் ஒவ்வொருடைய மனசில் ஒரு கேள்வியாக நான் வச்சிடறேன். இந்த உழைப்பு நானும் உழைக்கிறேன், நீங்களும் உழைக்கிறீங்க. இந்த உழைப்பு சரியானதாக இருக்கா, சமமானதாக இருக்கான்னு கேட்டால் இல்லை. எல்லா இடத்துலையும் உழைப்பு தரம் பிரிக்கப்பட்டிருக்குது. உயர்வு தாழ்வோடு இந்த உழைப்பு இருக்குது. முக்கியமாக சாதி பின்னடைவில் இருக்குது. பின்னணி கொண்டதாக ஒரு உழைப்பு பார்க்கப்படுது. அது ரொம்ப இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சரே ஒரு கொடூரமான ஸ்ட்ரக்சர். அது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய இந்தியாவில், அது இன்னும் கொடுமையாக இருக்கக்கூடியது தமிழ்நாட்டில். திருப்பூரில் சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன். திருப்பூரில் கம்யூனிஸ்டுகள் அதிகமாக, கம்யூனிஸ்டுகளின் கோட்டை திருப்பூர் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது யார் சொல்லிட்டு இருக்காங்கன்னா அவங்களே தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. யாருன்னா அவங்க தான். இந்த திருப்பூரில் சமீபத்தில் ஒரு மாதத்திற்கு முன்னாடி உழைப்பாளர்களின் உரிமை குரலை ஓங்கி ஒழிக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் எங்கே போனாங்கன்னு தெரில. அங்கேயும் நாம் தமிழர் கட்சி தான் நின்றுச்சு. ஒரு வெளிமாநிலத்தை பெண்ணை இதே திருப்பூரை சார்ந்த முதலாளிகள் ரொம்ப கொடூரமாக கற்பழித்து கொலை பண்ணாங்க. அது சொந்த கனவினின் கண் முன்னாடியே. அப்போ உங்களுடைய உரிமை குரல் எங்கே போச்சுன்னு எங்களுக்கு தெரியல. கம்யூனிஸ்டுகள் யாருன்னா இங்கே இருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். ஒரு சாதியை அடிப்படையாக கொண்டு ஒரு உழைப்பை தரம் பிரிப்பதுங்கிறது ரொம்ப கேவலமானது. ஒன்று சாதியை விடுங்க, இல்லை இந்த சாதி எங்கே உருவாச்சு அப்படின்னா, அப்போல்லாம் மக்கள் நேர்மையாக நல்ல முறையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. உண்மையாலுமே உழைப்பாளர்களாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு கம்யூனிட்டியில் மக்கள் இருக்காங்கன்னா இந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்க, இந்த விஷயத்தை நாங்கள் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு தனக்குள்ளேயே பிரிச்சுக்கிட்டு ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சாங்க. அதை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்துனாங்க. இப்போ கொங்கு வேளாளர் கவுண்டர்னா வேளாண்மை செய்தவர்கள். உண்மையாலுமே கொங்கு வேளாளர் கவுண்டர் வேளாண்மை செஞ்சுட்ருக்கீங்களா? இப்போ ஒன்று சாதியை தூக்கி போடுங்க, இல்லைன்னா அந்த வேளாண்மைக்குள்ளே நீங்கள் வாங்க. இங்கே சாதி என்பது எப்போ இந்த குடியின் பெயரா இல்லை உழைப்பின் பெயரா மாறி வெறியின் பெயராக மாறிட்டு இருக்குது. மக்களாகிய நாம் உடை உடுத்துறதுல நம்மளை ரொம்ப எலிகண்டாக காட்டிக்கிறதுல, இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் வெஸ்டர்ன் கல்ச்சரை கூட ஏற்றுக்கிறோம். ஏன்னா இங்கே நடக்கிறது அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சின்றனால வெஸ்டர்ன் கல்ச்சரை கூட ஏற்றுக்கக்கூடிய ஒரு நிலையில தான் மக்களுடைய மனநிலை மாறி இருக்கு. ஆனால் நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல தேங்கி நின்றுட்டோம். அது எந்த இடம்னு பார்த்தோம்னா சாதி, மதம். சமீபத்தில் பஹல்காமில் நடந்த ஒரு தாக்குதலுக்கு நம்முடைய இந்திய பாஜக ஒன்றிய அரசாங்கம் என்ன செய்தது அப்படிங்கிறதும் மக்களாகியவங்க எல்லாத்துக்கும் தெரியும். உழைக்கின்ற மக்கள் என்று விவசாயிகள் விளைவிக்கக்கூடிய பொருட்களுக்கு என்று விவசாயிகள் விலை நிர்ணயம் செய்தார்களோ அங்குதான் உண்மையான உழைப்பு அங்கீகரிக்கப்படுகிறது. இங்க இருக்கிறது பூரா உழைப்பின் அங்கீகாரம் இல்லை, உழைப்பு சுரண்டல். இந்த உழைப்பு சுரண்டல் எல்லா இடத்துலையும் இருக்கு. எல்லா இடத்துலையும் இருக்கு. பெரிய ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறான்னா அங்கேயும் உழைப்பு சுரண்டல் இருக்குது. 8 மணி நேரம் வேலையெல்லாம் எப்போவோ ஒழிஞ்சிடுச்சு இல்லையா? என்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வர ஆரம்பிச்சதோ அன்னைக்கே அந்த 8 மணி நேரம் வேலையெல்லாம் உடஞ்சி போச்சு, ஒழிச்சிட்டாங்க. எப்போ கூப்பிட்டாலும் வேலை செய்யணும், எப்போ பாரு மீட்டிங், எப்போ பாரு அந்த மனநிலையிலே இருக்காங்கல்ல. எதுக்கு உழைக்கிறோம்? நம்ம நல்ல ஒரு பெருமை மிக்க வாழ்வு வாழ்றதுக்காக தான் உழைக்கிறோம். ஆனால் அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோமா? இங்கே நடக்கக்கூடிய எத்தனையோ குற்றங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த உழைப்பு சுரண்டல் தான். அதனால் இந்த உழைப்பு சுரண்டல் என்று உழைப்பிற்கான அங்கீகாரமாக மாறும் அப்படின்னா இந்த திராவிடர்கள் கையிலிருந்து இந்த ஒற்றை
அடங்கா பெருநெருப்பின் கையில் இந்த தமிழகம் வரும்போது தான் உண்மையான உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். அதனால் நினச்சிக்கிறீங்க அதாவது தேர்தல் வாக்கு செலுத்துறதுனா என்னோடது, நான் என்னோட வாக்கு அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. கிடையாது, உங்களுடைய வாக்கு அது கிடையாது, மக்களின் வாக்கு. நீங்கள் போடுறது ஒன்று எனக்கு தெரிஞ்சவன், எனக்கு பிடிச்ச கட்சி, என் சொந்தக்காரன் நிற்கிறான் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் செலுத்தக்கூடிய வாக்கு சொந்தக்காரங்கன்னா இருக்கலாம், ஆனால் செலுத்து அவன் வென்று நின்னான்னா அவன் இந்த மக்களின் பிரதிநிதி. அப்போது உண்மையான இந்த மக்களுக்கு யார் உழைப்பார்கள் என்று பாருங்கள். யார் வேணால் வரலாம் போகலாம், ஆனால் இந்த மண்ணில் நிலைத்து நிற்கக்கூடிய ஒற்றை மகன் கொள்கையிலையும் சரி மக்களின் மீது இருக்கக்கூடிய பேரன்பின் காரணமாக தான் இப்படிப்பட்ட நெருக்கடியிலையும் இன்றும் மக்களுக்காக தான் கூட்டணி. மக்களிலிருந்து மக்களுக்காக வந்த ஒரு மகன் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு பெருமளவில் இந்த திருப்பூர் மக்கள் ஆதரவு தெரிவிக்கணும். திருப்பூரில் கடைகள் மட்டும் வட மாநிலத்தவர்கள்கிட்ட கிடையாது. பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தெருவே வட மாநிலத்தவர்கிட்ட தான் இருக்குது. இன்றைக்கி நேற்று வந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? வட மாநிலத்திலேருந்து என்னுடைய சொந்த நெருக்கமான தோழி, அவங்க அப்பா 16 வயசு இருக்கும்போது இங்கே வட மாநிலத்தில் பெரியார் காலனியில் 3 நடன் வச்சுருக்காரு. பெரியார் காலனி பெரிய ஒரு ஒரு சந்தையாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. இன்றைக்கி நேற்று வரல, அவங்களாம் ஆண்டாண்டு காலமாக இங்கே தான் இருந்துகிட்ருக்காங்க. இப்போ தான் அதனுடைய தாக்கம் நமக்கு தெரியுது. கடையின் பெயர் மகாலட்சுமி ரெடிமேட்ஸு. உழவை பார்த்தா வட மாநிலத்தை உட்காந்துட்ருக்கிறான். அவனுக்கும் மகாலட்சுமிக்கு என்ன சம்மந்தம்னே தெரில. அதனால் சிந்திச்சு பார்த்துக்கங்க. முதல்ல தன்னிலை உணரணும், அப்போ தான் நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியும். அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான், நான் சொல்கிறேன் அப்படின்லாம் கேட்காதீங்க. நீங்கள் என்ன நிலையில் இருக்கீங்கன்றது ஒரு நிமிஷம் உட்காந்து அமைதியாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் என்ன நிலையில் இருக்கிறீங்கன்றது தெரியும். தன்னிலை உணர்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கான உரிமைகள் என்னங்கிறதும் தெரியும். இவ்வளவு பேசக்கூடிய கம்யூனிஸ்ட்டுகள் தயவு செய்து உங்களின் உரிமைகள் என்னன்றதை ஒரே ஒரு தடவை கம்யூனிஸ்டில் இருக்கக்கூடிய உண்மையான உழைப்பாளர்கள் உரிமைகள்னு பேசுங்க. அப்போ தான் உண்மையான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உண்மையான கம்யூனிஸ்டவாதிகளின் பிரதிபலி உண்மையான அவங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறது தெரியும். சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க. நீங்கள் வாக்கு செலுத்துவது உங்களுக்கானதல்ல, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைவருக்குமானது என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த உறவுகள் அனைவருக்கும் புரட்சி வணக்கமும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.